வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்னும் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள அனைவருக்கும் சமமான பொருளாதார வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. ஜனாதிபதி பெய்ஜிங் மாநாட்டில் தெரிவிப்பு. போலீஸ் அதிகாரிகள் மீது தாக்குதல் மேற்கொண்ட அம்பிலிப்பட்டிய பிரதேச சபை தலைவர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிப்பு. அனுராதபுரத்தில் தாயும் மகளும் கொலை. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சீன விஜயத்தின் 3வது நாளான இன்று சீன மக்கள் மண்டபத்தில் நடைபெற்ற சர்வதேச சேவைகள் மன்றத்தின் பீஜிங் மாநாட்டில் ஜனாதிபதி அங்குரார்ப்பண உரையை ஆற்றினார். நாட்டிலுள்ள அனைவருக்கும் சமமான பொருளாதார வாய்ப்புகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக இதன்போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். சேவைகள் மற்றும் முறையான அபிவிருத்திக்கான புதிய முயற்சிகள் எனும் தொனிப்பொருளில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் பொருளாதார அபிவிருத்திக்கான மார்க்கங்கள் மற்றும் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ள நல்லிணக்க செயற்பாடுகள் என்பன குறித்தும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. மஹிந்த சிந்தனைக்கு அமைவாக எமது கொள்கைகளின் கீழ் அரசாங்கம் திட்டங்களை முன்னெடுக்கின்றது. இத்தகைய பொருளாதார செயற்பாடுகள் நல்லிணத்துக்காக எமது அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற திட்டங்களுடன் நெருக்கமாக காணப்படுகின்றன. பொருளாதார சீர்குலைவுகள் உள்ளக பிரச்சினைகளுக்கு காரணமாக அமைந்துவிடும் என்பதை உலகில் உள்ள பெரும்பாலான தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளும் ஒரு விடயமாகும். இளைஞர்களான நாம் இது குறித்து தெளிவு பெறுவதுடன் நாட்டின் அனைத்து பிரஜைகளுக்கும் சமமான பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு மிகுந்த பிரயத்தனத்துடன் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். எனக்கு எதையும் செய்து கொள்ள வேண்டுமானால் மதிப்புக்குரிய ஜனாதிபதி இருக்கிறார், பாதுகாப்பு செயலாளர் இருக்கிறார். அவர்களுடன் தொடர்பு கொண்டு எனக்கு தேவையானதை செய்து கொள்வேன். நான் வேறு அதிகாரங்களை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவர் மீது தாக்குதல் மேற்கொண்டு காயங்களை ஏற்படுத்திய அம்பிலிப்பட்டிய பிரதேச சபையின் தலைவர் அந்த பகுதியில் இருந்து தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பனாமுறை போலீஸ் நிலையத்தில் சேவையாற்றிய 2 போலீஸ் உத்தியோகத்தர்களை தாக்கியதாக அவர் மீது கடந்த 26ஆம் தேதி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. படாமுறை தடு ஹெத்தெப்ம பகுதியில் தலைக்கவசமின்றி மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முற்பட்ட போதே குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரும் தாக்குதலுக்கு இலக்காகினர். சம்பவ இடத்துக்கு வந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அதிகாரத்தின் கீழ் உள்ள அம்பிலிப்பிட்டி பிரதேச சபையின் தலைவர் MK ஆமில போலீஸ் உத்தியோகத்தர்களை தாக்கியதாக போலீசார் குறிப்பிட்டனர். அவரை இதுவரை கைது செய்ய முடியாது போனதாக குறிப்பிடும் போலீசார் அவர் அந்த பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இருப்பினும் அம்பிலிப்பிட்டி பிரதேச சபை தலைவர் MK ஆமிலவை 2 நாட்களுக்கு முன்னர் நாம் தொடர்பு கொண்ட தொலைபேசி இலக்கத்துக்கு இன்றும் நாம் அழைப்பினை மேற்கொண்டோம். இதற்கு அவரின் நண்பரே பதிலளித்தார். தலைவர் பிரதேச சபை கூட்டம் ஒன்றில் உள்ளார். நான் அவருடைய நண்பர். நேற்றும் இருந்தார், நேற்று முன்தினமும் இருந்தார், பிரதேச சபையில் இருந்தார். தாக்குதலுக்கு இலக்கான போலீஸ் உத்தியோகத்தர்களில் ஒருவரான PG சந்திரசிறி என்ற போலீஸ் கான்ஸ்டபிள் அம்பிலிப்பிட்டி ஆதார வைத்தியசாலையிலிருந்து ரத்தினபுரி பொது வைத்தியசாலைக்கு நேற்று மாற்றப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சட்டம் உரிய முறையில் செயற்படவில்லை என நேற்று எமக்கு கருத்து தெரிவித்த அம்பிலிப்பிட்டி பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டார். நேற்று அம்பிலிப்பட்டிய பிரதேச சபையின் கூட்டம் நடைபெற்றது. பிரதேச சபை தலைவர் மாலை 3 மணி வரை தனது கடமைகளை செவ்வனே நிறைவேற்றினார். போலீசின் கீழ்மட்ட அதிகாரிகள் இயலாத நிலையில் உள்ளனர். இந்த விடயத்தில் சட்டம் சரியான முறையில் செயற்படுத்தப்படாமையே எனக்கு தெரிகிறது. குடிநீர் திட்டம் ஒன்றுக்கு சேதம் விளைவித்தமை தொடர்பில் சிரேஷ்ட அமைச்சர் அத்தாவுத செனவிரத்ன உள்ளிட்ட 19 பேருக்கு எதிராக தொடரப்பட்டிருந்த வழக்கு வரகாபுல நீதவான் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டத்தரணி ஒருவர் ஊடாக மருத்துவ சான்றிதழை சமர்ப்பித்த சிரேஷ்ட அமைச்சர் அத்தாவுத செனவிரத்ன இன்று நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்கவில்லை.
இந்த வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் சிரேஷ்ட அமைச்சர் அதாவது செனவிரத்ன உள்ளிட்ட பிரதிவாதிகள் 19 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என வரக்காபுர நீதிவான் அமந்த லக்மால் விக்ரமசூரிய உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை அமைச்சரின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் 2 பேரை வழக்கிலிருந்து விடுவிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வரக்காபுல கொஹோம்பது என்ற பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட குடிநீர் விநியோக திட்டம் ஒன்றிற்கு 10 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான சேதம் விளைவித்தமை தொடர்பில் அமைச்சர் அதாவது செனவிரத்ன உள்ளிட்ட 19 பேருக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர உள்ளிட்ட 4 கொலை செய்யப்பட்ட வழக்கின் 3வது பிரதிவாதியான ஷமிந்த ரவிநாத்துக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியுள்ளது. 50,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் சந்தேக நபரை விடுவிக்குமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி லலித் ஜாசூரிய உத்தரவிட்டார். வழக்கின் சாட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுத்தல் மற்றும் வெளிநாடு செல்வது என்பவற்றுக்கு இதன்போது நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அத்துடன் பிரதிவாதியின் கடவுச்சீட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் கொழும்பு மேல் நீதிமன்றம் நிபந்தனை விதித்துள்ளது. இது தவிர பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 9 மணிக்கும் 12 மணிக்கும் இடையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் பிரதிவாதிக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அனுராதபுரம் அபயபுர பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 கொலை செய்யப்பட்டுள்ளனர். தாயொருவரும் அவரின் மகளுமே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அனுராதபுரம் அபயபுர பிரதேசத்தில் அமைந்துள்ள இந்த வீட்டில் வசித்து வந்தவர்கள் தமது நாளாந்த கடமைகளை நிறைவு செய்து நித்திரைக்கு சென்றிருந்தனர். எனினும் தமது வாழ்க்கையின் இறுதி மணித்துளிகளையே கழித்துக் கொண்டிருப்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. நேற்றிரவு குறித்த வீட்டிற்குள் பிரவேசித்த ஒருவருக்கும் வீட்டு உரிமையாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் வலுப்பெற்றதில் வீட்டிற்கு வந்திருந்தவர் மேற்கொண்ட தாக்குதலில் வீட்டு உரிமையாளர் காயமடைந்ததுடன் அவரின் மனைவி மற்றும் மகள் ஆகியோர் உயிரிழந்தனர். ஆயுதங்களினால் தாக்கப்பட்டமையினால் இவர்கள் உயிரிழந்ததாக போலீசார் கூறினர். 60 வயதான ஷீலா கருணாரத்ன மற்றும் 23 வயதான தக்ஷிலா தர்ஷனமாலி கருணாரத்ன ஆகியோரே இந்த தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த வீட்டு உரிமையாளர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையதாக கூறப்படுபவர் தப்பிச் சென்ற சந்தர்ப்பத்தில் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர். காதல் தொடர்பு காரணமாகவே இந்த கொலைகள் இடம்பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. மாவத்தகம பிலச பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் தாயொருவரும் அவரது மகளும் உயிரிழந்துள்ளனர். கண்டி குருநாகல் பிரதான வீதியின் பிலச பிரதேசத்தில் காரொன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 47 வயதான தாயாரும் அவரது 9 வயதான மகளும் உயிரிழந்துள்ளனர். இவர்கள் இருவரும் தமது வீட்டுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த போது கார் வீதியை விட்டு விலகி இவர்கள் மீது மோதியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தில் பலியான ஷரணி சுமாயா குலரத்ன என்ற இந்த சிறுமி மாவட்டகம ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் கல்வி பயின்று வந்துள்ளார். பாரிய சத்தம் ஒன்று கேட்டது. வாகனம் அந்த பக்கத்தில் இருந்து மறுபக்கமாக பயணித்தது. பின்னர் நான் அவ்விடத்திற்கு சென்றேன். அதன் பின்னர் அனைவரும் அவ்விடத்தில் ஒன்று கூடினர். காரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
இதேவேளை சிலாபம் பள்ளம கல்குடி பகுதியில் 2 வேன்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் 9 பேர் காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் முந்தல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஆடி தொழிற்சாலை ஒன்றில் பணியாற்றும் ஊழியர்கள் பயணித்த வேனை இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் 23 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கவலைக்கிடமாக இருந்த 5 தேசிய வைத்தியசாலைக்கும் சிலாபம் வைத்தியசாலைக்கும் மாற்றப்பட்டுள்ளதாக முந்தல் வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். ஜாதிக ஹெலோருமே கட்சியின் தலைவர் அத்துரலியே ரத்னதேரரின் தனிநபர் பிரேரணை இன்று பாராளுமன்றத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 19வது அரசியலமைப்பு திருத்தம் என அது பெயரிடப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் சட்ட ஆலோசகர் உதய கம்பன்பில தெரிவித்தார். இது தொடர்பில் நாம் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்கவிடம் வினவினோம். குறித்த தனிநபர் பிரேரணை தனக்கு கிடைத்துள்ளதாக அவர் கூறினார். இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டுக்காக கொண்டுவரப்பட உள்ளதாக கூறப்படுகின்ற வாகனங்கள் தொடர்பில் ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா கருத்து வெளியிட்டார். S400 என்கின்ற பென்ஸ் கார் உலகில் இன்றும் சந்தைக்கு விடப்படவில்லை. ஹவானான 55 கார்களை இந்த மாநாட்டிற்காக கொண்டு வர உள்ளனர். 2 வாரங்களில் மாநாடு நிறைவடைந்த பின்னர் இந்த குடும்பவாதிகள் காரில் நாடு முழுவதும் செல்ல ஆரம்பிப்பர். உங்களது பிள்ளை சைக்கிள் ஓட்ட போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என நீங்கள் விரும்பினால் அதற்காக ஒரு சைக்கிளை வாங்க உங்களிடம் பணம் இல்லை. எனினும் எமது நாட்டு புதல்வர்கள் கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள விரும்பினால் 100 மில்லியன் பெறுமதியான காரை 20 மில்லியனுக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றனர். பிங்கிரிய வெள்ளராவ பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றின் போது ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா இதனை குறிப்பிட்டார். பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. முன்னாள் பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டார் நாயக்க தொடர்பில் பாராளுமன்ற தெரிவு குழுவின் தீர்மானம் அமுல்படுத்தப்படுவதை தவிர்க்குமாறு தீர்ப்பு வழங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை வலுவற்றதாக்குமாறு கோரி சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீடு 5 அடங்கிய நீதிபதிகள் குழு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதிகளான சலீம் மர்சூக், T.A. ரத்நாயக்க, சத்யா ஹெட்டிகே, ஈவா வனசுந்தர மற்றும் மாரசிங்க ஆகியோர் முன்னிலையில் இந்த மேன்முறையீடு அழைக்கப்பட்டிருந்தது. தெரிவுக்குழுவில் அங்கத்தவர்களாக இருந்து பின்னர் அதிலிருந்து விலகிய பாராளுமன்ற உறுப்பினர்களான ஆர் சம்பந்தன் மற்றும் விஜித ஹேரத் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த நகர்த்தல் பத்திரம் தொடர்பில் அவர்களின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்துக்கு விளக்கம் அளித்தனர். கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பை ஆட்சேபித்து உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்வதற்காக சம்பந்தப்பட்ட 2 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அறிவிக்காமல் சட்டமா அதிபர் அனுமதி கோரியிருந்ததாக சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். அவர்களின் பிரசன்னமின்றிய நிலையில் அந்த கோரிக்கையை ஆராய்ந்த உயர்நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஆட்சேபித்து மேன்முறையீடு செய்வதற்கு அனுமதி வழங்கியிருப்பதாகவும் சட்டத்தரணிகள் குறிப்பிடுகின்றனர். இயற்கை நீதிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்களுக்கும் முரணான வகையில் மேன்முறையீடு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் அதனை வலுவற்றதாக்குமாறு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக தனது தரப்பு வாதங்களை முன்வைத்த சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்திடமிருந்து சட்ட ரீதியாகவே இந்த அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டதாகவும் பிரதிவாதிகளுக்கு அது குறித்து சட்ட ரீதியாக அறிவித்தல் விடுத்ததாகவும் கூறினார். எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் இருதரப்பினரும் சுமார் 1.5 மணித்தியாலமாக வாதிட்டனர். இதனையடுத்து பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் சார்பாக விளக்கம் அளிப்பதற்காக சட்டத்தரணிகளான JC வெலியமுன மற்றும் MA சுமந்திரன் ஆகியோருக்கு அனுமதி வழங்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்தது. சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா நோக்கி பயணமான 52 பேர் சிலாபத்திற்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். படகொன்றில் சென்று கொண்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுலசூரிய குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்டவர்கள் படகுடன் முகத்துவார மீன்பிடி துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்துடன் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, சிலாபு மற்றும் நீர்கொழும்பு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 11 பெண்களும் 21 ஆண்களும் 20 சிறுவர்களும் அடங்குவதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் மேலும் கூறினார்.